சிஸ்டர் குஷ் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷ் குஷியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பைபிள் பழைய ஏற்பாடு நெகேமியா 13வது அதிகாரத்தில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஏன்னா அதுல முக்கியமான 3 விஷயங்கள் கவர் ஆகுது. இன்னைக்கு 2வது விஷயம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் ஏதோ ஒரு தலைமுறையில நம்ம ஆட்களுக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, அதனால அவங்கள கோயிலுக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு சொன்னது அந்த புஸ்தகத்துல படிச்சிடுவாங்க. அது வரைக்கும் ஒன்னா இருந்தவங்களும் துரத்தி வச்சிடுவாங்க. என்னடா இது அநியாயம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதுல. ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். அதுலயும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ற விஷயம். அதான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல. ஆனா இந்த ஒரு விஷயத்தினால நம்ம உலகமே அனுபவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சண்டே ஹாலிடே. அது அவங்க மூலமா தான் வருது. ஏன்னா 7வது நாளில் கடவுள் ஓய்வு எடுத்தார். உலகத்தெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு 7வது நாள் ஓய்வு எடுத்தார். அதனால நம்மளும் ஓய்வு எடுக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம். அந்த ஒரு நாள் கூட லீவ் இல்லைன்னா என்ன ஆகுது? ஸ்கூல் பசங்களுக்கு, குறிப்பா ஸ்கூல் பசங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும். வியாபாரிகளுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ஒவ்வொரு நாளும் திறந்துட்டு இருப்பாங்க. தூக்கம் இல்லைன்னா நைட்டு கூட திறந்து வச்சிருப்பாங்க. பட் மற்றவர்களுக்கு, அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு, ஸோ ஒரு விதத்துல அது நல்லதாக இருக்குது. இந்த பைபிள் குரான் இதெல்லாம் வந்து நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. ஆனா அவங்க நிஜத்தில் நடந்ததாக நம்பினதுனால நிறைய நன்மை நடக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த லீவ். சரி, அதை வந்து பரிசுத்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பரிசுத்த நாளில் வேலை செய்வது பரிசுத்தத்தை கெடுப்பதா? இது எங்கேயாவது ஏத்துக்க முடியுதா? ஸோ அதனாலதான் சர்ச்சில் வந்து ஃபுல்லா சர்ச்சிலே இருப்பாங்க மதியம் வரைக்கும். நல்ல பிரியாணி சாப்பிட்டு நல்லா பாவம் பண்ணிட்டு வருவாங்க. அது பரிசுத்தம் கெடுக்கலையா? ஸோ அப்ப சரி, ஆனா இது பரிசுத்தம் அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அன்னைக்கு சிலர் வந்து இந்த பொருள் விற்கிறதெல்லாம் பார்த்து அவங்கள எல்லாம் கடிஞ்சிக்கிறாரு. எருசலேம் வந்து இப்ப அமெரிக்கா வெளியில இருந்து வர்றவங்க வரக்கூடாதுன்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய சவுறு கட்டினார். அதே மாதிரிதான் இவங்களும் எருசலேம் சுத்தி சவுறு கட்டுறாங்க. அதாவது சொர்க்கத்துல வந்து ஒரிஜினல் சொர்க்கத்துல எந்த இந்த பிரிவினையும் இருக்காது. உன் இடம் என் இடம் எதுவுமே இருக்காது. ஆனா இங்க ஊரையே இப்படி பாதுகாக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு கேட் இருக்கும், பெரிய கேட் இருக்கும். அப்ப என்ன பண்றாரு, இரவு வந்து தங்கிட்டு இருந்து, அதாவது இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு, இவரு நெகேமியான்றவரு, அவர் தான் கட்டி எழுப்புறாரு மீண்டும் ஜெருசலேத்தை. ஏற்கனவே இச்சு உடச்சி போயிடுறாங்க, இவர் மறுபடியும் வந்து எழுப்புறாரு. இது எல்லாமே அந்த சொர்க்கம் அழிஞ்சு மீண்டும் சொர்க்கம் உருவாகிறதுடைய நினைவு தான். அப்ப இவர் என்ன பண்றாரு, சுவரை எழுப்பிட்டு காவல் காக்கிறவங்க கிட்ட வந்து இங்கே யாரையும் விடாதீங்க அப்படின்னு கேட்டை இழுத்து மூடுங்கன்றார். அந்த பரிசுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து முடிகிற வரைக்கும் இது திறக்க கூடாது. அப்ப போய் பார்த்தோன்னா வாசலை எப்படா திறப்பாங்கன்ட்டு சில வியாபாரிகள் இருக்கிறத பாக்குறாரு. பார்த்து இன்னொரு தடவை உங்களை பார்த்தோன்னா உதைச்சிடுவேன் அப்படின்ன உடனே அவங்க அதுக்கப்புறம் வர்றதில்லை. ஸோ இப்படியெல்லாம் உன்னுடைய சட்டத்தை நான் வந்து சரிப்படுத்தினல, என்னை நினைத்தருளும் இறைவா அப்படின்னு கேட்கிறார். சரி, ஸோ இதுதான் இதுல நடந்து இருக்கிற விஷயம். ஒருவேளை இது யூதர்கள் ஃபாலோ பண்றாங்களா என்னவோ தெரியல. ஆனா கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு ஃபுல்லா இதுல இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறாங்க முஸ்லிம்கள். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு தொழுகை பண்ண போயிடுவாங்க. வேலை செய்வாங்க, பட் அந்த டைம் கம்பல்சரி தொழுகைக்கு போயிடுவாங்க. ரொம்ப சிறப்பு தொழுகை அப்ப இல்லையா? ஸோ அது பரிசுத்த நாள் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பரிசுத்த நாளில் வேலை செய்யாம இருக்கணுமா? வேலை செய்யறதுனால பரிசுத்தம் கெட்டு போகுமா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? எனக்கு இத பத்தி தெரியல பிரதர். பட் எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தோணுச்சு பிரதர். என்னன்னா மேக்சிமம் நல்ல விஷயம் செய்யறதுக்கு கணக்கு பார்ப்பாங்க. புண்ணிய காரியம் செய்யறதுக்கு டைம், இப்ப இத பண்ணலாம், அப்ப இத பண்ணலாம், இத பண்ணலாமா நிறைய கேள்வி இருக்கும். இப்ப இந்து மதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாமி கும்பிடலாமா, இத்தனை மணிக்கு கும்பிடலாமா, அந்த மாதிரி. பட் ஒரு பாவம் செய்ய எப்பவுமே நம்ம யோசிக்கவே மாட்டோம். கெட்ட விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுறோம். ஏன் நல்ல விஷயம் பண்றதுக்கு யோசிக்கிறோம்? இது என்னுடைய மிகப்பெரிய கேள்வி.
அப்ப பரிசுத்த நாளில் கெட்ட காரியம் தான் பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க பரிசுத்த நாள்னு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்து மதத்துல நல்ல நேரம் தினம் தினம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. அது இல்லாம யமகண்டன் இருக்கு. அந்த நேரத்தில் தான் நல்ல காரியத்தை செய்ய வேண்டாம், ஒரு சுபமான காரியத்தை தொடங்க வேண்டான்றாங்க. காரியமே செய்ய வேண்டாம்னு சொல்லல இல்லையா? இப்படி இருக்குது. ஆனா இங்க அது பரிசுத்த நாள், பரிசுத்த நாள், ஓய்வு நாள். அது ஆக்சுவலா ஓய்வு நாள், எதுவுமே பண்ணக்கூடாது. அங்க சாமி கும்பிடணும்னு கூட அதுல சொல்லல. பட் இப்ப அந்த நாள் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த பரிசுத்த நாள் அப்படின்னும் போது நமக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரியும், நிஜத்தில் எதுவுமே நடந்தது கிடையாது. எல்லாமே இந்த கடைசி 100 வருடம் இறைவன் ஞானத்தை கொடுத்து நம்மள பரிசுத்தம் படுத்துறதே நினைவு தான், பரிசுத்த நாள் உட்பட. அப்ப இது முதல் 2100 வருடம் சொர்க்கமா இருக்கு, அங்க எந்த பாவமும் பண்ண மாட்டோம். நரகத்தில் தான் பாவம் செய்யறோம், காமம், கோபம், பற்று, பேராச்சாரம். அது காரணம் உடம்புன்னு நினைச்சது. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறோம். இங்க நரகத்தில் உடல்ன்ற உணர்வுல வர்றதுனால தான் காம கோபம்லாம் வருது. சொர்க்கத்தில் ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கனால தான் இங்க போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது, உடம்பு மூலமா எல்லா காரியத்தையும் செய்யுது. இன்னொருத்தரை பார்க்கும் போதும் அதே மாதிரி ஆத்மாவை பார்க்கறது இயல்பாகவே வரும். அதனால எந்த பாவ காரியமும் செய்ய மாட்டோம். கரெக்டா சொல்லணும், அங்க இருக்கிற அத்தனை நாளும் பரிசுத்த நாளே. அப்ப வேலையே செய்யலைன்னா கெட்ட வேலை செய்யல, பரிசுத்தத்தை கெடுக்கிற மாதிரி வேலை செய்யல, அதுதான் விஷயம். ஸோ இங்க பொருளை விற்கிறது பரிசுத்தத்தை கெடுக்குமா? கிடையாது இல்லையா? ஏன்னா இப்ப அந்த கொரோனா வந்த டைம் கூட அத்தியாவசிய பொருள்ன்ட்டு வியாபாரம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்ப இங்க பரிசுத்த நாள் அப்படின்னா கம்முன்னு இருக்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்து மதத்திலயும் ஒண்ணு இருக்குது, ஒரு பிரிவினர் ஃபாலோ பண்றாங்க. எது சொல்லுங்க பாப்போம்? சன்னியாசிகள். வேலை செய்யாம காட்டுல போய் உட்காந்துக்கிறாங்கல்ல, கேட்டா கடவுள்கிட்ட போறாங்களாம், ஆனாலும் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. அது வேலை இல்லையா? இப்ப பரிசுத்த நாள் நீ சாப்பிடாம இருந்தா பரவாயில்ல. ஒருவேளை அதனாலதான் முஸ்லிம்கள் நோன்பு காலத்துல சாப்பிடாம இருக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இல்ல சாப்பிடுறது கூட ஒரு வேலை, அதுவும் வேண்டாம். எச்சு முழுங்குறது கூட ஒரு வேலை, அதையும் வேண்டான்ட்டு விட்டாங்க போல இருக்குது இல்லையா? ஆனால் இங்க இறைவன் சொல்றாரு, வேலை செய்யாமல் உங்களால இருக்க முடியவே முடியாது. எண்ணங்கள் நினைக்கிறது கூட வேலை தான் இல்லையா? இவங்க கர்ம சந்நியாசம், அததான் சன்னியாசிகள் சொல்றது. அப்படி பண்ணவே முடியாது. அதனால எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா பல ஜென்மமாக இந்த கர்ம சந்நியாசம் பண்ணவர்கள் தான் இன்னைக்கு காமத்துல விழற சாமியா இருக்கு. பல ஜென்மமா தூய்மையா இருந்தோம், அவங்களுக்கு சக்தி குறைஞ்சிட்டு தான் வந்திருக்குதுன்றது இப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது விழுந்துடுறாங்க, பாக்குறோம். அப்ப இப்ப கர்ம சந்நியாசம் பண்ண கடவுள் கத்துக் கொடுக்கிற, கர்ம யோகம் பண்ண கத்துக் கொடுக்கிற, அதன் மூலமா தான் ஆத்மா தூய்மையாகும். அது என்ன கர்ம யோகம்னா, காரியம் செய்யலாம் ஆனால் புத்தி இறைவனோடு இருக்கணும். ஸோ கம்மனை உட்கார்ந்துக்கிட்டும் இறைவனை நினைக்கலாம், ஆனா இறைவன் எப்படி இருப்பாருன்னு எந்த மதத்திலையும் சொல்லலையே. அதனால்தான் சும்மா இரு அப்படின்னு இந்து மதத்துல சொல்றதான் இங்க பரிசுத்த நாளில் சும்மா இருன்றாங்க, ஓய்வு. அப்ப எல்லாரும் சன்னியாசிகள் அன்னைக்கு, எந்த வேலையும் செய்யாம இருன்ட்டு. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, அன்னைக்கு கரிமீனுக்கான ஸ்பெஷல் நாள். சர்ச்சுக்கு போனா அங்க சாப்பிட்டு வந்துருவாங்க, இல்லாட்டினா வீட்டுல இருந்தாலும் இந்துக்களும் சேர்த்து எல்லாமே ஒன்னாதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 100 வருடம் நடக்கிற விஷயத்தோட நினைவு அந்த பரிசுத்த நாள். இந்த 100 வருடத்தில் நாம காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்ன தெரியாத நிலையை அடையிறதுக்காக, பரிசுத்தம் ஆகிறதுக்காக, அழியக்கூடிய உடம்புன்ற உணர்வையே மறந்து அழிவற்ற ஆத்மா நான் உணர்ந்து அழிவற்ற சிவத்தந்தையை நினைக்கிறோம். அவரை தான் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ அவரை நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் கலியுகத்தின் இறுதி 100 வருடம். ஆனா இதே கலியுகத்தின் இறுதி 100 வருடத்தில் சுத்தி என்ன நடக்குது? ஃபுல்லா காமம், கரிமீன், அது இதுன்னு நடக்குது. அட் அ டைம்ல ரெண்டும் நடக்குது. இப்போ அவங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க? கரிமீன் சாப்பிட்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரிஜினல் பரிசுத்தத்தை விட்டுட்டாங்க, என்னன்னு தெரியல அவங்களுக்கு. கரிமீன் சாப்பிடுறது, மெயினா பிரியாணி, சினிமாக்கு போகணும், நான்வெஜ் சாப்பிடணும், என்ஜாய் பண்ணுங்கிற பேர்ல பாவத்தை தானே செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்ட். காமம் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டே, சாட்டர்டே நைட்டுன்னே சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எல்லாம், ஃபேமஸா பப்பு அது இதுன்ட்டு போயிட்டு இருக்கிறது. அப்ப பரிசுத்தத்தை இழக்க வைக்கக்கூடிய காரியத்தை தான் உலகம் ஃபுல்லா எல்லா நாளும் பண்ணுது, சாட்டர்டே சண்டே தான் அதிகமா பண்ணுது. அப்ப
இங்க பரிசுத்தம்னா என்னன்னு ஒருத்தர் கிறிஸ்டின் மேரேஜ் ஒரு ஊர்ல போஸ்டர் வச்சிருக்காங்க, பரிசுத்த விவாகம். காமத்துல ஈடுபட மாட்டாங்களா? அப்ப பரிசுத்தத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அவங்களுக்கு. எதுக்கு அந்த வார்த்தையை எடுத்தாந்து அங்க எடுத்தாந்து யூஸ் பண்ணணும் இல்லையா? அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. இப்ப அப்ப பரிசுத்தம் ஆகிட்டு இருக்கிறோம். பரிசுத்தமாக எப்பவும் இருப்பவர் இறைவன் மட்டுமே. அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அங்க போய் சர்ச்சில் போனா இந்து மதத்தை எடுத்து தப்பா பேசுறது, கண்ணா பண்ண, இதுதான் நடந்துட்டு இருக்குது அங்க பெந்தகோஸ்த சர்ச்சில். எல்லா சர்ச்சிலும் கிடையாது, பெந்தகோஸ்த சர்ச்சில். அப்ப அது அது பரிசுத்தமா ஆகுறாங்க. இன்னும் அவங்க புத்தியை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? சோ இங்க கர்ம யோகம், இறைவன் நினைவுல இருந்துகிட்டு காரியம் இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இப்ப அதிகமா பண்ணுவோம். ஏன்னா இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வர வர அந்த சோர்வுனே இருக்காது. தூக்கம் குறையும், சாப்பாடு குறையும், வெளி உலக கவர்ச்சி குறையும், எல்லாத்துல இருந்தும் புத்தி விலகி ஒரு டைமுக்கு அப்புறம் இறைவனோடே இணைஞ்சிருக்கும். மெயினா ஆத்மான்ற உணர்வுல இருக்கும். எப்படி ஆரம்பத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுனால எவ்வளவு அழகா இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராது. குழந்தை எப்படி பிறக்கும்னா, கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். கிறிஸ்தவ மதத்துல இயேசு மட்டும்தான் அப்படி பிறந்தாரு. ஆனா சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பேரும் அப்படி பிறந்ததுனாலதான் அவங்களை இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. இயேசு அப்படி பிறந்தாரான்னு யாருக்கும் தெரியாது. இயேசு உண்மையில அப்படி எல்லாம் பிறக்கல. ஏன்னா நிஜத்தில் அப்படி நடக்கல. அங்க பரிசுத்தமாக அவங்க சொல்றது இயேசுவை இல்ல, உள்ள வந்த பரிசுத்தாவி. இயேசு பரிசுத்தமானவர்னா ஏன் அதை தனியா பரிசுத்த ஆவின்னு சொல்லணும்? பிரிச்சு காட்டுறாங்களா? அது பரிசுத்த ஆவினா உள்ள இருக்க யாருக்குள்ள வராரோ அவர் பரிசுத்தம் இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லையா? அப்ப அவர் காமத்துல பிறந்தாருன்னு தான் அர்த்தம். பட் இருந்தாலும் அவங்க அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படியே கூட இருக்கட்டும். இங்க இத்தனை பேர் ஏன் வணங்குறாங்கன்னா, அத்தனை பேர் அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாங்க. இயேசுக்காவது காமம்னா என்னன்னு தெரியும், அவர் ஈடுபடல பைபிள் கதைப்படி. ஆனால் இங்க உண்மையிலே காமம்னா என்னன்னு தெரியாது யாருக்குமே, குழந்தைக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. அப்படிப்பட்டவர் வணங்கும் போது, மதம் மாறும்போது உடனே இது சாத்தான் தூக்கி கடைசுறாங்கன்னா எவ்வளவு பெரிய அறியாமையில இருக்கிறாங்க இல்லையா? ஆனா அவங்க கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாதுதான். அப்ப அவங்களே கடவுள் கிடையாதுன்னா மதத்தை உருவாக்குனவங்க எப்படி கடவுள் ஆவாங்க? சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களே கடவுள் கிடையாதுன்னா நரகத்தில் வந்தவர்கள் எப்படி கடவுள் ஆவாங்க? இல்ல, நரகத்தில் தான் எல்லா மதங்களும் உருவாக்கப்படுது. ஏன்னா சாத்தானுடைய வேலையை பிரிவினையை உருவாக்குறது தான். சரி, இப்ப கடவுள் சொல்றார், நீ ஆத்மாவை பாரு, எந்த பிரிவினையும் உனக்கு தெரியாது. ஆத்மா பாய் பாய், அதுதான் முஸ்லிம்கள் பாயின்னு கூப்பிடுறது. அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கே தெரியாது. பாய்னா சகோதரன். அப்ப எப்படி சகோதரர் ஆகும்? ஒரு அப்பாவுக்கு பிறந்திருந்தாதான். அப்ப அந்த ஒரு அப்பா தான் கடவுள். அப்ப நாம ஆத்மான்னு பார்க்கும்போது கடவுளுடைய குழந்தைகிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்ற நினைவு வரும், என் அப்பாவோட குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு நினைவு வரும். அம்மாக்கள் மாறுது, நிறைய மாறுது இல்ல. கிறிஸ்தவ மதத்துக்கு இயேசுதான் அம்மா, அதுதான் புனித மேரின்னு சொல்றது அவங்களுக்கு தெரியாது. முஸ்லிம்களுக்கு நபி தான் அம்மா, ஆனா அப்பா அவரு தான். அப்ப அப்பாவுடைய பேச்சு கேட்கிற நேரடி குழந்தைகள் தான் பிரம்மகுமார் குமாரிகள். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் சொல்றது. அதாவது யார் உடலில் சிவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு தான் பிரம்மான் பேர். எப்ப வர்றாரு? கலியுகம் அழிந்து சொர்க்கம் மீண்டும் வரும்பொழுது வர்றாரு. ஏன்னா சொர்க்கத்திற்கான ஞானத்தை அப்பதான் கொடுக்கிறார். மதத்தை உருவாக்குற ஞானத்தை தான் மதஸ்தாபகர்கள் மூலமாக வேற ஆத்மா கொடுக்குது. கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் பரிசுத்த ஆத்மான்றாங்கன்னா, கடவுள் கிட்ட நேரடியா வருது, கடவுளை அனுப்பல. அங்க ஒன்றும் கடவுள் பேசுறதெல்லாம் கிடையாது. பேசுறதுக்கு அவருக்கு அங்க வாயும் கிடையாது, கேட்கறதுக்கு இவங்களுக்கு காதும் கிடையாது. அங்க கோமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இங்க வந்தாதான் கடவுளே பேச முடியும். கடவுள் இங்க வந்ததுனாலதான் அவருக்கு மகிமை. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு தானே சொல்றாங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லா இருக்கும், பிரேயர்லயும் அது சொல்றாங்க. ஆனா அதோடைய அர்த்தம் தெரியாம ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்ப இதோடைய நினைவாக இந்து மதத்துல பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் முழுவதும் பரிசுத்தமான மாதம். கரிமீன் சாப்பிட மாட்டாங்க, விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க, காரியம் எல்லாம் செய்வாங்க. பட் இறைவனுக்கு அதிக கவனம் கொடுப்பாங்க. நினைவார்த்தம் எல்லா மதத்திலயுமே ஒவ்வொரு மாசத்துல வெளிப்படுது. ரமலான் மாதம் கிறிஸ்தவ முஸ்லிம் மதத்துல ரமலான் மாதம் அவங்க நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, எச்சும் விழுங்க மாட்டாங்க, காலையில மட்டும். அதான் அப்ப என்ன அர்த்தம்? காலையில மட்டும் அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்க, நைட்டு சாத்தான். ஏன்னா இது சொர்க்கம் தான் பகல்ன்றது, பிரம்மாவின் பகல்னுவாங்க, நரகம் தான் பிரம்மாவின் இரவு. அப்ப இரவு சாத்தானுடைய ராஜ்யம். அப்ப காமத்துல உட்பட ஈடுபடுவாங்க ரமலான் காலத்துல. ஏற்கனவே சாப்பிடாம இருப்பாங்க, அதுலயும் அவனால காமத்தை அடக்க முடியலன்னா அவங்க யாருடைய பிடியில இருக்கிறாங்க? சாத்தானுடைய பிடியிலையா, கடவுளுடைய வழியிலையா? இல்லையா? சோ இப்ப
இங்க பரிசுத்தமாகுதுன்றது யாரையும் இச்சையா பார்க்க கூடாது. இயேசு சொன்னார்ல, ஒரு பெண்ணை பார்த்தாலே இச்சையா பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சுட்டன்ட்டு. சபரிமலைக்கு போறவன் பொண்டாட்டியே பார்க்க மாட்டான், குனிஞ்சுக்கிட்டே இருப்பான், தனியாவே இருப்பான், அவனுக்கு இலையில சாப்பாடு போடுவாங்க, தரையில படுப்பான். ஸோ அது கரெக்ட் இல்லையா? மற்ற பெண்களையுமே பார்க்க மாட்டான், சாமி சாமி சாமின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம். ஸோ அது ஓரளவுக்கு கரெக்ட். பட் ஆனால் கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, பட் ஓரளவுக்கு அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா மற்ற மதங்களில் வந்து சர்ச்சுக்கு போறதே வந்து யாரு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்கன்னு செக் பண்றதுக்குன்னு ஒரு காமெடி பண்ணுவாங்க வெளிநாட்டுல. இங்கேயுமே அப்படிதான். ஏன்னா ஜென்ரலா அந்த டைம் தானே ட்ரெஸ் போடுறதுக்கான வாய்ப்பு, அதுவும் எல்லாம் தெரிஞ்சவங்க. சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே முடிஞ்ச உடனே யார்கிட்டயும் பேசாம போகணும்னாலே பெரும்பாலும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அங்க போறதே அரட்டை அடிக்கிறதுக்கு தான். அதை தான் ஏசு சொல்லாரு, என் அப்பா வீட்டை விபச்சார விடுதியா மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இங்க பரிசுத்த நாள் அப்படிங்கிறது வந்து இப்ப பாருங்களா, கடவுள் இந்த அந்த 7 நாள்ன்றது இதுதான். ஓய்வு எடுக்கிறான்றது கடவுள் நிரந்தரமா மேல போயிட்டாருன்னு அர்த்தம். 7 நாள் 7வது நாள் ஓய்வு எடுத்துட்டு 8வது நாள் கீழே இறங்கி வந்தாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் வந்து ஆதாம் கிட்ட பேசினாரு, அதுக்கப்புறமா மோசஸ் கிட்ட பேசினாரு, இவங்க கிட்ட. கடவுள் ஒரே தடவை வர்றாரு, சொர்க்கத்தை உருவாக்குறாரு, உருவாக்கிட்டு போயிடுவார், சொர்க்கத்துக்கு அவர் வரமாட்டார், நம்ம தான் வருவோம். அதுக்கப்புறம் கடவுள் ஓய்வு எடுக்க போயிட்டார், முடிஞ்சு போச்சு. எங்க போறாரு? அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டார். அவர் எந்த இடத்துல இருந்தாரு? ஆனா பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு பின்னாடி வருது. பட் ஆரம்பத்துல படைப்பு காலத்துல வந்து இருக்காது, அங்கிருந்து வந்தாருன்னு இருக்காது. அப்ப இதுல இன்னொரு பெரிய டிராபேக், அது பொய்ன்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மோசஸ் காலத்துல நடக்கிற அற்புதம் எதுவுமே நம்புற மாதிரி இருக்காது. ஊரெல்லாம் ரத்த வாடை அடிக்கும், ஊரெல்லாம் தவக்குல செத்து கிடக்கும், கம்பு பாம்பா மாறும், பாம்பு கயிறா மாறும், என்னென்னமோ மேஜிக் நடக்கும். அது இன்னொரு விஷயம் வரலட்சுமி சிஸ்டர் சொன்னாங்க, ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா முதல்ல கடவுள் வந்து பகலையும் இரவையும் உருவாக்கினார், அதாவது வெளிச்சத்தையும் இருளையும் உருவாக்கினார். வெளிச்சத்தை பகல்னும் இருளை இரவுன்னும் சொன்னார். ஸோ ரெண்டையும் பிரித்தார் அப்படின்னு முதல் நாள் படைப்புல இருக்கும். 4வது நாள் படைப்புல தான் சூரியன் நிலா நட்சத்திரத்தை உருவாக்குவார். அப்ப எங்க இருந்து வெளிச்சம் வந்தது? என்ன மாதிரி பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட் இல்ல? அப்ப இது ஏன் இப்படி வந்திருக்குன்னா, அப்போவாது நீங்க யோசிங்க, அது நடக்கல, அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே அதுல இருக்கிறத பிளைண்டா நம்பாதீங்க அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பரிசுத்த நாள். அப்ப வேலை செய்யாதீங்கன்னா தவறான வேலையை செய்யாதீங்க. அது போடாம விட்டுட்டாங்க இல்ல. இப்ப ஒரே ஒரு சரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தப்பு பண்ணலாம், மற்ற நாள்லாம் தப்பு பண்ணலாமா இல்லையா? ரமலான் மாசம் மட்டும் நல்லா இருக்கிறாங்க, மற்ற நாள்லாம் மாலை போடும்போது மட்டும் கரெக்டா இருக்கிறாங்க, மற்ற நாள்லாம் பரவாயில்லையா? அந்த மாலை போடும் பொழுது கரெக்டா இருந்தா நல்லது நடக்கும்னா வாழ்நாள் முழுக்க அதையே பண்ணலாம்ல. வரும்போதே சாராய் பாட்டிலோட வந்துருவாங்க, இப்ப எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சொர்க்கத்துக்கு அதுக்குதான் உலகம் அழியறதுக்கு முன்னாடி ஞானத்தை கொடுக்குறேன். இங்க நடுவுல கொடுத்துட்டு போயினா என்ன பண்ணுவோம், மறுபடியும் கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஆயிடும். சர்ச்சுக்கு போயிட்டு அடுத்த நாள் தப்பு பண்ற மாதிரி ஆயிடும், பாவ மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் தப்பு பண்ற மாதிரி. இப்ப உலகத்தையே அழிச்சிடுறாரு. இப்ப யாரெல்லாம் இறைவனுடைய வழிபடி காமம் கோபம் பற்று பேராசை ஆந்தாருன்னா என்னன்னே தெரியாத நிலை அடையிறாங்களோ, அதுக்கு பண்றது என்ன, ஆத்மான்னு வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஒளி புள்ளியா இருக்கிறேன், இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார், அவருடைய நினைவுலயே இருக்கணும். எந்த காரியம் செய்தாலும் காதலன் காதலி நினைவு ஒருவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நினைக்க நினைக்க வெளி உலக கவர்ச்சியிலும் குறையும். ஏன்னா ஆத்மாக்குள்ள சக்தி நிரம்பும். சொர்க்கத்தில் சக்தி நிரம்பி இருக்கிறதுனாலதான் அவங்களால அப்படி இருக்க முடியுது. சக்தி குறையும் போது தானாவே தனக்குள்ள சாத்தான் வருது. சாத்தான்னா காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான், தனியா ஒரு மனுஷன் எல்லாம் கிடையாது. அப்ப அது எப்ப வரும், நமக்குள்ள பலகீனம் வரும்போது வரும், ஆத்ம சக்தி இழக்கும் போது வரும். இப்ப சக்தியை நிரப்பிட்டு சக்தி நிரம்பியவர்கள் மட்டுமே அங்க வருவாங்க, மற்றவர்கள் எல்லாம் மேல இருப்பாங்க. நம்மளும் மேல போவோம், மேல இருந்து வந்துருவோம். அதுவும் எப்படின்னா எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே வரும். சக்தி கம்மியா இருந்தா கொஞ்சம் லேட்டா வரும். ஆனா ஒன்ஸ் பிறந்துட்டா மறுஜன்மத்தில் வந்தே ஆகணும், ஆரம்பத்தில் வர ஸ்ரீ கிருஷ்ணர் உட்பட. அப்ப இயேசுவோ நபியோ ராகவேந்திரரோ வள்ளலாரோ யாரும் தப்பிச்சு போகல, போனதா அவங்க நம்பிக்கிறாங்க. அவங்க நம்புறதுனால உண்மை பொய்யாயிடாது இல்லையா? எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. இயேசுவே சர்ச்சில் போய் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாமே அப்படிதான். கிருஷ்ணரே போய் பெருமாள் கோயில்ல போய் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்ப இறைவன் தான் வந்து எழுப்புறாரு எல்லாரும். நீங்க தாண்டா தேவதையா இருந்தீங்க, ஏந்திரீங்கடா, ஆத்ம உணர்வுல இருந்தீங்க, ஏன்டா உடல் உணர்வுல இருக்கிறீங்க? அந்த உடல் மண்ணுனால ஆன இந்த உடம்பு இருக்குது பாருங்க,
அதாவது பஞ்ச தத்துவத்தினால ஆன இந்த உடலே நான் நினைச்சிட்டு இந்த உடலின் சந்தோஷத்துக்கு தீனி போட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பாடை சொல்லல. ஓகே, அதுலயும் கரிமீனா கேக்குது வாய், உணவு வேணும், அவ்வளவுதான் இல்லையா? ஆனா இது மாதிரி அப்புறம் காமம், இந்த மாதிரி சுத்தி பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் புலனின்பத்துக்கே அவங்க அடிமையா இருக்கிறதுனால அந்த உடல்ன்ற உணர்வுல மூழ்கி கிடக்கிறத தான் களிமண்ணா இருக்கிறவனை கடவுள் எழுப்புற. ஆதாமா. இது அதே இந்து மதத்திலயும் இருக்குது. அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை சேத்துல இருந்து எடுக்கிறாங்களா, குளத்துக்கு கீழே இருந்து. இதுதான் அங்க ஆதாம எழுப்புறது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப எழுப்பி குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி அப்புறம் பூஜை பண்றாங்க. அந்த மாதிரி குப்பையா இருக்கிற நாம, காம கோபன்ற சாக்கடையில இருக்கிற நம்மள அப்படின்னா என்னன்னே தெரியாம மாத்தி உயிரோட்டமான தேவதையா மாத்தி அனுப்புற. ஸோ இதுக்கு நடுவில் கோயில், சர்ச்சு, மசூதி எல்லாம் இடிக்கப்படும். ஏன்னா சொர்க்கத்துல அதெல்லாம் இருக்காது. ஸோ எல்லாமே நன்மைக்கு தான். ஸோ அதனால நான் இந்த மதம், இந்த ஜாதி இதெல்லாம் தூக்கி கடைசிட்டு இறைவன் வந்துட்டார், அவரை பிடிங்க. மனிதர்கள் உருவாக்கிய மதத்தை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. இயேசு சொல்லியிருக்காரு, கடைசியில என் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவன் மட்டும்தான் வருவான். ஏசப்பான்னு சொன்னா உன்னை யாருன்னே தெரியாது, போடான்ட்டு. குரான்லயும் இருக்குது. அந்தந்த மதஸ்தாபகர்கள் தனியா பிரிஞ்சிடுவாங்களாம் அந்த மதத்தை விட்டு. உன்னை யாருன்னே தெரியாதுன்னு நிராகரிச்சிடுவாங்களாம். அப்ப மனிதர்கள் நினைப்பான், அடா பாவி, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இவனை நான் நிராகரிச்சிடுவேனேன்னு வாங்கலாம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு, சாகும்போது சங்கரான்னு கத்தி என்ன பிரயோஜனம்? அதுக்காக தான் இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறோம். அந்த பரிசுத்த நாளுடைய மகிமை என்ன? இப்ப பரிசுத்தமாகிறோம். இந்த 100 வருடம், அதுல 88 வருஷம் முடிஞ்சிச்சு. உலக அழிவு பக்கத்துல வந்துச்சு. புட்டின் ஆல்ரெடி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கும். குறைஞ்சபட்சம் இப்பயாவது ஒன்றும் இல்லை, என்னால மதத்தை விட முடியாது, சரி பிடிச்சிக்கோ, ஆனா இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணு. இறைவனை பத்தி சொல்லப்படல எந்த மதத்திலையும். அவர் எங்க இருக்காரு சொல்லல. அவரை நினைக்கிறதுனால பாவம் அழியும்னு சொன்னாங்களா? இயேசுன்னு சொன்னா அவரே அழிச்சிடுவார். நீங்க டெய்லியும் காமத்துல ஈடுபடுங்க, அவர் அழிச்சுக்கிட்டே இருப்பார். டெய்லியும் கரிமீன் சாப்பிடுங்க, அவர் அழிச்சிட்டே இருப்பார். டெய்லியும் மற்றவங்களை பத்தி தப்பா பேசுங்க, அழிச்சிட்டே இருப்பார். இது கடவுளுடைய வழியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. பரிசுத்தமாக்குறது பரிசுத்தமான உலகத்துக்கு அனுப்புறதுக்காக. அப்ப இந்த குணத்தை கெடுக்கிறவங்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால்தான் இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் மட்டும் வர்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ இதுதான் பரிசுத்த நாளின் விஷயமே தவிர மற்றபடி என்ன, நீங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சா கூட கையில இன்டர்நெட் இருக்குது இல்லையா? கெட்டு போறதுக்கு எல்லாம் இருக்கு. இது இல்லாம முன் ஜென்மத்துல இருந்தே வந்துடுச்சு எல்லா குப்பையும் உள்ள. அப்ப அதுல இருந்து நீக்கணும் அப்படின்னா இறைவனை நினைக்கணும், பிறரை ஆத்மான்னு பாக்குற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன்கிட்டே புத்தி இருந்துகிட்டே இருக்கணும். சொர்க்கத்தில் தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம், ஆனா கதவு ஜன்னலே இருக்காது. திருடுறதுனா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பரிசுத்தமா நாம இருந்தோன்னு சொர்க்கத்தை பற்றி ஒன்னொன்னா சொல்லுவார் அந்த முரளியில. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். Thank you, brother. Om Shanti.